டிஎன்பிஎஸ்சி மங்கையர்களுக்கு வணக்கம். வேலுநாச்சியார் பற்றிய முந்தைய காணொளியின் தொடர்ச்சி வினாக்கள். முதல் கேள்வி, வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் என்ன? வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் தாண்டவராயன். அடுத்த கேள்வி, முத்துவடுகநாதர் எந்த போரில் மரணம் அடைந்தார்? முத்துவடுகநாதர் எந்த போரில் வீர மரணம் அடைந்தார்? சரியான பதில், காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைந்தார். மூன்றாவது கேள்வி, வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாவர்? வேலுநாச்சியாரின் தளபதிகள் யாவர்? வேலுநாச்சியாரின் தளபதிகள், சரியான பதில், மருது சகோதரர்கள். அதாவது பெரிய மருது மற்றும் சின்ன மருது இருவரும் வேலுநாச்சியாரின் தளபதிகள் ஆவர். அடுத்த வினா, வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? வேலுநாச்சியார் எங்கு தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? சரியான பதில், திண்டுக்கல் கோட்டை. வேலுநாச்சியார் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். அடுத்த கேள்வி, ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? சரியான பதில், ஐதர் அலியுடன் வேலுநாச்சியார் உருது மொழியில் பேசினார். அடுத்த கேள்வி, சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டு ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார்? சரியான பதில், சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார். அடுத்த கேள்வி, பெண்கள் படைகளுக்கு தலைமை வகித்தவர் யார்? பெண்கள் படைகளுக்கு தலைமை வகித்தவர் குயிலி. அடுத்த கேள்வி, ஆண்கள் படைகளுக்கு தலைமை வகித்தவர் யார்? பெண்கள் படைகளுக்கு தலைமை வகித்தவர் குயிலி. அதே போன்று ஆண்கள் படைகளுக்கு தலைமை வகித்தவர் மருது சகோதரர்கள். அடுத்த கேள்வி, ஐதர் அலியின் எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர்? சரியான பதில், ஐதர் அலியின் 5000 படை வீரர்கள் வேலுநாச்சியாருக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தனர். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் முதலில் எதை கைப்பற்றப் போவதாக கூறினார்? சரியான பதில், வேலுநாச்சியார் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றப் போவதாக கூறினார். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான பதில், சின்ன மருது. சின்ன மருது என்பவர் வேலுநாச்சியாரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். அடுத்த கேள்வி, எந்த நாள் கோட்டை கதவுகள் திறக்கும் என்று வேலுநாச்சியார் கூறினார்? சரியான பதில், விஜயதசமி. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியாரின் காலம் என்ன? வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் யாருக்கு நடுகள் நடுமாறு கூறினார்? சரியான பதில், உடையாள். அடுத்த கேள்வி, உடையாளுடைய நடுகளுக்கு வேலுநாச்சியார் எதை காணிக்கையாக செலுத்தினார்? சரியான பதில், தமது தாலியை. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு எது? சரியான பதில், 1780. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. அடுத்த கேள்வி, ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட தமிழ் பெண்மணி யார்? சரியான பதில் வேலுநாச்சியார்.
ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட தமிழ் பெண்மணி வேலுநாச்சியார். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியாரின் மகள் யார்? வேலுநாச்சியாரின் மகள். சரியான பதில் வெள்ளச்சி நாச்சியார். அடுத்த கேள்வி, வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யார்? சரியான பதில் வேலுநாச்சியார். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் டேஷின் ராணி ஆவார்? சரியான பதில் வேலுநாச்சியார் சிவகங்கை மாவட்டத்தின் ராணி ஆவார். அடுத்த கேள்வி, திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் யார்? சரியான பதில் கோபால நாயக்கர். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர் கோபால நாயக்கர். அடுத்த கேள்வி, காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதரை எதிர்த்து போரிட்டவர் யார்? காளையார் கோவில் போரில் முத்துவடுகநாதரை எதிர்த்து போரிட்டவர் கர்னல் பாஞ்சோர் மற்றும் நவாப். அடுத்த கேள்வி, முதல் பெண் தியாகி யார்? முதல் பெண் தியாகி. சரியான பதில் குயிலி. அடுத்த கேள்வி, இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை குண்டுதாரி யார்? இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை குண்டுதாரி. சரியான பதில் குயிலி. அடுத்த கேள்வி, ஆயுத கிடங்கில் தன் உடலில் தீ வைத்து குதித்தது யார்? சரியான பதில் ஆயுத கிடங்கில் தன் உடலில் தீ வைத்து குதித்தது குயிலி. அடுத்த கேள்வி, தாண்டவராயன் பிள்ளை ராணி வேலுநாச்சியார் சார்பாக யாருக்கு கடிதம் எழுதினார்? தாண்டவராயன் பிள்ளை ராணி வேலுநாச்சியார் சார்பாக யாருக்கு கடிதம் எழுதினார்? சரியான பதில் ஹைதர் அலி. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் பெயரில் நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன? வேலுநாச்சியார் பெயரில் நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. சரியான பதில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி 2008ஆம் வருடம். அடுத்த கேள்வி, சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய ராணி வேலுநாச்சியார் யார் துணையுடன் ராணியாக மகுடம் சூடினார்? சரியான பதில் மருது சகோதரர்கள். சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய நாச்சியார் யார் துணையுடன் ராணியாக மகுடம் சூடினார்? மருது சகோதரர்கள். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார்? சரியான பதில் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி குயிலி. கடைசி கேள்வி, பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர் யார்? பிற்காலத்தில் ஆங்கிலேயரின் சமரச உடன்பாட்டின்படி சிவகங்கை அரசரானவர். சரியான பதில் வேங்கன் உடைய பெரிய தேவர்.